இதை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஹை காய்ஸ், வெல்கம் டு தர்சன் தமிழா கேமர். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சியோட பிளாக் ரூட்டோட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ போன வீடியோ சொல்லியிருப்பீங்க, நான் கேட்டிருப்பில்ல லவ் சாப்பிடலாமா, நான் அது மாதிரி லவ் சாப்பிட சொல்லியிருக்கேன். அதனால் லவ் சாப்பிட்டேன். ஸோ நம்ம இப்போ ஃப்ளையிங் கிக்கு அதெல்லாம் டாக்ஸை போடுது. ஸோ ஹாட் ஷாட் மட்டும் தான் இருக்குது. அதனால் ஹெட் ஷாட் மாதிரி ஹாட் ஷாட்டாடா பேர். என் தம்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் தம்பி வெனமோட ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டானா. போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அவன் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது, ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா என் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அன்லாக் பண்ணிட்டேன் வெனமு. அதே மாதிரி இப்போ என் தம்பி லாஸ்ட்டாக வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன், அதை சொல்ல முடியாது. சொல்கிறேன். நம்ம பார்ட் 10 கன்ஃபார்ம் போடுவோம். பார்ட் 10 போட்டதோட அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்னென்னா எனக்கு பிளாக் ரூட் விளாட்றது ரொம்ப டைம் இருக்குது. டைம்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுது. அதனால் நான் பிளாக் ரூட்டு வீடியோ என்னால் டெய்லியுமே போட முடியாது. ஸோ இப்போ லீவில் இருந்தனால டெய்லி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் விளாண்டா அப்போ போட்டேன். 150 லெவல்ஸ் தான் ஏற்றி. ஸோ ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அதுக்கடுத்த நாள் அப்படிலாம் போட்டேன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் யாரும் கோத்துக்காதீங்க. நான் பிளாக் ரூட் போடுவேன் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் போட முடியும்னால. ஆனால் பிளாக் ரூட் நம்ம கேம் முடிப்போம், அது சந்தேகம் வேணாம், கேமை முடிப்போம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் முடிக்கணும் சொல்லிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நெட்லாக் நான் அப்பப்போ ஆகுதும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லக் டெஸ்ட்லாம் பண்ணணும் தரல. எனிவேஸ், ஸோ பெட் ஸ்பின்னிங்லாம் பண்ணுவோம் பொறுமையாகவே. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரேடிங் தான் பண்ணணும். போன வீடியோ ஃபுல்லாக ட்ரேடிங்லேயே போயிடுச்சு. ஸோ அவ்வளோவா பண்ண முடியல. ஆனால் இந்த வீடியோ நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்கலாம், ஃபுல்லாக பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எப்படி செகண்ட்ஸி போனேன், எவ்வளோ வேகமாக போனேன், என்னென்ன ட்ரை பண்ணி எப்படிலாம் போனேன்னு மறக்காமல் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோ ஹவ் ஐ கோ செகண்ட் சி அப்படின்ற தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். கண்டென்ட் அதை இப்போ ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போனால் ட்ரை பண்ணுவோம். மகேஷ் வாங்க போவோம். போடா எங்கே ஃபேக்ட்ரிக்கு ஒரு போயிரு ஈஸா நம்ம போகலாம். ஏன்னா இது பப்ளிக் இருந்தாலும் வேகமாக அடிச்சு உடச்சிட்றான் எங்கள் ஈஸியாகவே ஃபேக்ட்ரி. ஓகே ஈஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி போகிறே முடிஞ்சிருச்சு. அதனால் கண்டுக்கவே முடியல கடைசி வரைக்கும். ஸோ சேடாகிடுச்சு ஈஸ் எல்லாம் நான் இங்கே வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக எப்படி சொல்கிறது ஈஸி லைட் வச்சிருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ லவ் சாப்பிட்டேன். ஆனால் லவ் சாப்பிட்டனால நல்லா என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கேம் பிளே. எனக்கு லவ் சாப்பிட்டனா ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஆனால் நான் லவ் ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இன்னமும் ரொம்ப நேரம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டில் அவளை அன்லாக் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்ப்போம் கைஸ். நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறது நியூஸ் அவால் எப்படி கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா கைஸ் என்ன கைஸ் இது மேலே பறந்து அடிக்க முடியும். அப்போ கைஸ் இப்போ நம்மளால் பாஸ் மாதிரி ஆளுங்களை தவிர நம்ம யாராலையும் நம்ம அடிக்க முடியாது. பாஸுமே பவர் பட முடியாது, நம்ம அடிக்க முடியும். பக்கத்தில் வர முடியாது. நம்ம பார்த்துட்டே நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதில் எம்மோன் இல்லை, அது மட்டும் தான் லவ்வில் கொஞ்சம். ஸோ ஓகே. ஆனால் கொஸ்ட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா கொஸ்ட்டில் நம்ம திரும்பி வெளியே தான் அடிக்கணும். 25 ஐயோ டே ஈஸ்வரம் புத்தாவை எடுத்தது அது சீனை போடுறான். இங்கீஸ் நம்ம முன்னாடி இருங்கீஸ் நான் ஃபில்மிங் போட்டு பறந்து வரேன். நானும் இந்த கைஸ்னா நல்லா இருக்கு ஈஸி தான் இந்த ஃப்ரூட்டு. பட் இருந்தாலும் கூல்டவுன் டைமிங் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பீடாக கூல்டவுன் மனமாக தெரியுது. பட் அப்போ ஸ்பீடாக அவ்வளோ நான் கொஞ்சம் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஈஸ் வரணும் இல்லை. ஸோ நம்ம வீடியோ ஓரளவுக்கு கொண்டு போயிட்டோங்க ஈஸ். ஒரு 100 அடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ 28 வந்துருச்சு. கொஞ்சம் தான் இருக்குது, ஜஸ்ட் கொஞ்சம் தான். இன்னும் 50K ட்ரை பண்ணிடுவோம் ஈஸ். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப நாள் ஈஸ். இன்னும் கொஞ்சம் தான், வெறும் 22 தான் ஈஸ். இன்னும் ஃபியூ மோர் 22 மோர் தான் ஈஸ். இன்னும் 22 தான். பார்க்குறலாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதும், 22 வந்துடும். ஸோ உங்கள் இது இருக்குது இதானே தெரில சொல்லுங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுவோம். இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? ஓகே. ஸோ கேஸ் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பின் பண்ணிவிட்டு என்ன நினைக்கும் எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம். நல்ல ஒரு பிள்ளாக தான் நல்லா இருக்குங்க ஈஸ். நமக்கு வீட்டில் இருக்கா தவிர கொடுத்தா பரவாயில்ல. நம்ம எந்த விதத்தில் பரவாயில்ல, நான் எனக்கு எல்லாத்தையும் மட்டும் கொடுத்தா பரவாயில்ல. ஸோ நம்மளோட பிளேடு ஏற்கனவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேஸ்ட்டா இங்கே பார்ப்போங்க ஈஸ். அன்பாக்ஸ் அப்படின்னு காட்டுறாங்க. ஐயோ இருட்டா கொஞ்சம் நாள் இங்கே நான் ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதை ஸ்டோர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரில. ஸோ ஸ்டோர் பண்ணி பார்ப்போம். இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்மகிட்ட எல்லாம் காமன் கலெக்ஷன்லாம் ஈஸியாக வந்துடுமே. இங்கே பார்ப்போமா ஸ்டோரு. சொன்னேன்ல ஈஸி இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் ஈஸி எனக்கு தெரியுங்க ஈஸி. எனக்கு இல்லாதான் கொடுக்க மாட்டாங்க, இங்கே ஈஸி இருக்க தான் கொடுப்பாங்க. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் எப்போன்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். சொல்லலாம் ட்ரேடிங்கில் பார்த்தா ட்ரேடிங் ஒன்றும் கிடைக்கல.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமண்ட் இருந்துச்சு. டைமண்ட் வந்து ஒருத்தன் கொடுத்துருந்தேன். டைமண்ட் கீழே போட்டுருந்தேன். அதை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சும்மா இருக்கிறதுக்கு நம்ம டைமண்ட் ஸ்டோர் பண்ணிக்கோம்ல. அதனால் வேறு என்ன அதான் பண்ண முடியும் நம்மளால். பார்த்தீங்கன்னா நம்ம காசு எவ்வளோ இருக்குது. சூப்பர். ஐ கேன் ஆடி எட்டுன்றியான். இன்கேமிங் தமிழ் வந்து எனக்கு தம்பி தான், யாரும் இல்லை, என் தம்பி தான். பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது லக் டெஸ்ட் ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ காசு ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. இருந்தாலும் நல்ல ஃபுட்டாக கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறேன். எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக கொடுத்தா கூட பரவாயில்ல கைஸ். டைமண்ட்லாம் இருக்கிற ஃபுட்லாம் கொடுத்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ். எனக்கு வந்து சொல்கிறேன்னே தெரில. டைமண்ட் என்ன இருக்குது கைஸ் என்கிட்ட. போடா யூ அன்பாக்ஸ் த டைமண்ட். கங்க்ராச்சுலேஷன். போடா டே போடா கைஸ். நம்ம ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஸோ டைமண்ட் ஒன்று இருக்காது ஏன் இருக்கா? சரி கைஸ் என்ன ரேட் பண்ணுவோமா? எதுக்கு ரேட் பண்ணுறோம்? நம்ம வந்து இதை கீழே எடுத்து போட்டுருவோம். ட்ராப் பண்ணிடுவோம். இதான் இருக்காங்க. நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம் கைஸ். ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமா. கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாரம் போட்டு நாங்கள் வந்து என் பக்கத்துக்கு வந்துட்டாங்க. என் பக்கத்தில் இவன் என்ன அடிச்சு கொஸ்து பிடிக்கணும் லூசு பேர். கைஸ் எவ்வளோ கேஸ் பண்ணுறதுப்பா வந்து குறையுது. நீ அடிக்கூடாது. டே அடிக்காதடா அவனை. டே அடிக்காதடா. நீ ஏன்டா சம்பவம் பண்ணுறதே இருக்கு எனக்கு யோசிக்குது. இது சாமி தான் மனுஷன் அடிச்சுட்டேனா? நீ தான் தம்பி ஓசிக்கில் பாட்டு. சார் நீங்கள் காணும் யார் ஓசிக்கில் பாட்டுன்னு ஓசிக்கில் பாட்டுனா ஓசிக்கில் பாட்டு கிங் குரங்கு கேமிங் கம்பெனி. ஓகே பாய் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ கிட்சன் வர்சஸ் வெனம் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்சன் போயிட்டு கிட்சன் ஓடிடுச்சு. வெனம் வந்து சும்மா எடுக்கிட்டு இருக்கு. கிட்சன் ஓடிட்டியா? கிட்சன் ஓடிட்டியா? கிழிச்சு அவனோட தயத்து கிழிச்சா அவனை. நீ தான் மேட்ச் நீ வரக்கூடாது. ஓடிட்டியா? சரி ஆட்டாட் அடிக்கணுமா? என்ன அடிச்சியா கில்லு? நான் ஹெல்ப் பண்ண சொன்னேன்ல உன்னை. போடா பேக்குதியா நீ? யார் பேக்கு? ஹெல்ப் பண்ணுறா கொஞ்சம் மேட்ச்க்கு. போடா சரி சரி வா போமா. கேஸ் 1 2 3 ஸ்டார்ட். முடியும் கைஸ். கைஸ் ஜஸ்ட் வீட்டு கைஸ் வந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கேம் கேக்குறதா சொல்லிட்டு அதான் வின்னர் சிக்கன் டின்னர் டேட் தான் எனக்கு அறிவு இருக்கு, உனக்கு அறிவு இல்ல. கைஸ் அவ்வளோ தம்பி அவ்வளோ தம்பி இல்லை தெரியாதுல்ல கைஸ். நம்ம எடுக்கவே முடியல எதுவுமே. கைஸ் எல்லாத்தையும் மனசுக்கு எடுத்துச்சு கைஸ். கொடுங்க அப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று பார்க்குறப்ப அப்படியே பூமி மாதிரி இருக்குது கைஸ். கீழே எர்த்து தெரியுதா கைஸ் உங்களுக்கு? எர்த்து தான் நினைக்கிறேன். எர்த்தோட அப்படி தான் கைஸ் காட்டு நல்லா இருக்கு பார்க்க. ஆனால் போகிற ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போயிடுச்சு. ஓகே ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் அடிச்சா அடுத்த கொஸ்து வந்துடும். நான் ஒருத்தனை அடிக்கிறேன். என்னடா நான் எப்படா அடித்தேன் உன்ட்ட ஓசிக்கு? நான் இங்கே உரம் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஏய் ஓசிக்கு நீ அடிக்க ட்ரை பண்ணுறது என் பாத்தியா? வேணா ஏன்டா அடிக்கிற கைஸ்? ஓசிக்கு அடிச்சா கைஸ் அவன் கிடக்குறேன் கேட்கறப்ப வேற தான் நண்டா அவனை சொன்னாடா. ஓசிக்கு அடிச்சுக்கா மனசுக்கு சொன்னாடா. லைட்டாக லைஃப் வச்சு நான் அடிச்சு வேண்டா இருக்கு. அடிச்சுப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் அவாய்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அவங்கள போய் அடிக்கணும். சரிங்க அவங்கள போய் அடிக்க ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட் இங்கே வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ அடிக்குமா ஒரு ரெடியாக போய் ஓகே. ஏய் தம்பி நான் பவரை போட்டு வந்துட்டு நீ ஏன்டா வந்து உட்காந்துட்டப்ப இங்கே பாடுறா என் பக்கத்து என்ன உட்காடுறீங்க எனக்கு இல்லைங்களா? இங்கே பாடுறேன் எங்கேறா பாரு உனக்கு ஓவரா அவங்க ஓவரா இல்லையா? ஆஃப் பண்ணா என்னை அடிச்சு முடியாது கொடூரமா. ஆனால் அவங்க கீழே இருக்கா அடி அடிப்பேன். அதனால் நான் மேலே சொல்ல முடிச்சு ஹாட் ஷாட்டை போட்டால் மட்டும் போதும். செத்து போயிடுவாங்க செத்து போயிடுவேன். போடணும்ப்பா அதான் பிரச்சனை. இப்போ ஹாட் ஷாட்டை போடுவோமா கைஸ்? ஹாட் ஷாட் போடி சேர்த்துக்காங்க சொல்லியா ஒருத்தனை முடிச்சாச்சு கைஸ்.
நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு சீனை போடுறேன். நான் லாஸ்ட்டை முடிக்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்னும் ஒரு லட்சம் நான் நெக்ஸ்ட் தேர்டில் ஒரு அது அன்லாக் ஆயிரும். அதுக்கடுத்து ஒரு ரோல் தான் இருக்கணும். ஸோ பார்த்தோம் இந்த வாஸ்ட் நம்ம கூட முடிச்சிருவாங்க. என்னதுயா அடிச்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ தான் அங்கிட்டு ஒன்றும் போதும் இருக்குல்ல. என்னடா ஓசல் முடிச்சிட்டியா? அதெல்லாம் அடிச்சிட்டியா? ஓகே நியூ அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். சரி அங்கிட்டு போய் அதனால உட்காரியா என் பக்கத்தில் உட்காரு. நான் போய் கொஸ்ட் வாங்கிட்டு காட்டுறேன். ஸோ எஸ் நாங்கள் போயிட்டு கொஸ்ட் வாங்கிட்டு காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி கோர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே போகலான்னு அவங்களோட கார்டன் பார்த்தா அதுதான் முடிச்சிடாங்க போல. கைஸ் முடிச்சிட்டாங்க கைஸ். அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. போயிட்டியா? சரி சும்மா அடிச்சு பாரு. அதுக்குள்ள முடிச்சிருப்பாங்க. மேனுஃபேக்சர் மால் ஃபங்க்ஷன் எண்டா முடிஞ்சு சரிங்களா? நானும் ஃபேக்ட்ரி தெரியாம தான் முடியல கைஸ். உடனே போயிட்டாங்க சிசி. ஆனால் ஃபேக்ட்ரி எனக்கு வழி தெரியாது எங்கன்னு தெரியல. சார் நம்ம என் தம்பி ஸ்டோர் பண்ணிட்டு அப்சோர் பண்ணால் கடைக்கு தான் செக் பண்ண போகிறோம் பாரு. ஓகே ஓகே சார் ட்ராப் பண்ண போகிறேன். அப்போ நான் ட்ராப் பண்ணுறேன் ட்ராப் பிளாக் சூப்பர். ஓகே ட்ராப் பண்ண முடியாதான். ஸோ ஓகே சூப்பர் சரிக்கா. ட்ரெவர் தான் போட்டுருக்காங்க. இவங்க போய் பேசுவோம். மேன்ஷன் பண்ண இருக்கேன். கெட் அவுட் ஆஃப் ஹியர் பிஃபோர் ஐ கில் யூவா? என்னடா ஒழுங்கா போய் இல்லாட்டி உன்னை கொண்டுருவேன் அப்படின்றியா? அடி செருப்பு சாப்பிட்றான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு புது படம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி போது தெரில. யூஸ் எப்படி இருக்குது திரும்பி ஆலையே கைஸ். நான் குறிப்பாக நினைக்கிறேன். திரும்பி கரெக்டாக போகிற யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ண வந்து நீங்களே ஃபாரஸ்ட் தான் அடிச்சிட்டு இருந்தீங்க. கவலைப்படாதீங்க. சரி யூஸ் பண்ண யூஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இதான் வச்சுருங்க. ஸ்நாக்லாம் போட்டுருக்காங்க நம்பிங்களா? ஓகே இன்னொரு படம் போடுவோம். ஆனால் இது ரொம்ப நேரம் ஆகுது நான் கூல் ஒன் டைம் அவ்வளோதான். அப்படி இல்லை வாண்டட் லிஸ்ட்டில் உன்னை போட்டு தரேன்னா போட்டு தரேன்னா காசு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். லவ் வந்து நம்ம பீட் மட்டும் ஒருத்தான், மற்றபடி நான் வேஸ்ட் தான். அதனால் நான் இப்போ போய் ஸ்டாக் ரீஸ்டாக் ஆக போகிறோம். அதுக்குள்ளே போய் நம்ம லைட்டை வாங்கணும். ஸோ லைட்டை போய் டக்குன்னு வாங்கிடுவோம் கைஸ். ஓகேவா லைட்டை வாங்கு. எனக்கு வந்து அதுக்கடுத்து என்ன போட்டுனா பிரச்சனை இல்லை. நம்மளோட ஸ்பிரிட்டும் இருக்குது சூப்பராக. ஸோ ஸ்பிரிட் நம்ம ஒன்லி சொல்ல மாட்டேன். 1000+ போனதுக்கப்புறமா ஸ்பிரிட்டை யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1000+ வாங்கும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஸ்பிரிட்டை சேஃப்டியாக. ஒன்று லைட்டை வேணும் சாப்பிட்ருவோம். லைட் எங்கே இருக்குது? லைட் எங்கடா? என்னடா இருந்துச்சு? ஸ்டாக் ரீஸ்டாக் போடுற போகிறது தான் இருக்குது. ரீஸ் இல்லை உனக்கு இவ்வளோ நேரம் கிடையாது. எனக்கு இவ்வளோ நேரம் கிடையாது. ஸ்டாக் ரீஸ் ஆகும் இந்த மாதிரி வயசு விடுங்க. நமக்கு உள்ளார இருக்கா அப்போ இல்லை ஆமாம் ரீஸ்டாக் ஆகிடுச்சா? போடா லூஸு. இப்போ நான் ஒவ்வொரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி போட கைஸ். அப்போ நான் அப்போதைக்கு லைட்டை வாங்கிடுறேன். ஸோ கைஸ் லைட் வாங்கிடலாமா? எஸ் டைட்டில் லாவிஷ் லிவிங்னு ஒரு டைட்டில் கிடச்சிருக்கு. நம்ம லைட்டை ஆக்கி சரி புத்தானா என்ன நான் நிற்கிறேன் பாருங்க புத்தா. ஐயோ லைட் என்னடா பண்ணுறீங்க? ஓகே கைஸ் நல்லா திரும்பி நம்ம லைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம அங்கே போயிட்டு இதுவும் எங்கேயாச்சு வாட்டர் இது எலக்ட்ரிக்கல் டிஃபென்ஸ் நல்லாயிருக்கும். தம்பி அண்ணன் எப்போயோ இருந்துச்சு தெரியாதா உனக்கு? அப்போனா ஏற்கனவே எரிஞ்சா இல்லையா? அது ஏற்கனவே எரிஞ்சா நான் தான் ஃபஸ்ட் ஆகணும். ஆமாவா இல்லையா தம்பி? நீங்கள் பார்த்துக்குங்க என்கிட்ட இருந்தனால அவன் வாங்கியிருக்கான். ஓகேவா எப்போ அவன் தான் கம்பெனி. ஓகேவா சரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர் அன்லாக் பண்ணியாச்சு இந்த இது எலக்ட்ரிக்கல் வச்சு. ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம். சும்மா பரவாயில்ல இல்லையா? சரி நான் அடிச்சுட்டு ஸ்நாக்கை மட்டும் கரெக்டாக இருக்கும். வந்து வெளியே போய் வந்து பார்ப்போம். சரி பார்த்தீங்கன்னா அடிச்சு எவ்வளோ லைஃப் குறையுது தம்பிக்கு? லைஃப் குறைய மாதிரி தெரியல.
ஸ்பீட் டச் ட்ரேடுக்கு வந்தால் ஸ்பைடர் அதுதான் கொடுத்துருக்காங்க. பட்டு எனக்கு விருப்பம் இல்லை கைஸ். இதுதான் இதுக்கு போய் வாங்க முடியாது கைஸ் என்னால். ஐ நீட் சம்திங் மோர். ஓகேவா கைஸ், சம்திங் மோர் ஐ நீடு. நல்லா ஓகே பார்த்தீங்கன்னா சவுண்டு அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். பிளிஸார்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓகே டபுள் ஓகே. எனக்கு பிளிஸார்டு இல்லையா? ஏன்டா ஜம்ப் பண்ணுறீங்க? யார் தாண்டா வரீங்க? ஸ்பீட் வச்சுருக்கியா? ஸ்பீட் வச்சுருக்கேன்றாங்க. டைமண்டு, சாண்டு, டார்க்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை என்கிட்ட. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்க போகிறோம். சரி எனக்கு லைட்டு வேணும். நான் லைட்டு வாங்கலாம் பார்க்குறேன். லைட் ஓகே அக்செப்ட். எனக்கு அக்செப்ட் பேசணும். ஓகே எனக்கு ஓகே லைட்டு. எனக்கு லைட் வேணும். நான் லைட் அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தெரியல. டைமண்ட் கொடுத்துருக்காங்க. நான் லைட்டு வாங்குறேன். லைட்டு வேணும் கைஸ். அதனால நான் லைட்டு வாங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னா இல்லையா ஜிபிடி ப்ரோ. எஸ் ஆட் மோரா? ஓ ஆட் மோர் மீன்ஸ் ஆட் மோர்னா எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும். ஆட் மோர் பிளிஸார்டு. ஓகே பிளிஸார்டு ஃபீனிக்ஸு எனக்கு ஓகேடான்றேன். கேட்க மாட்டேன். நீ என்னடா நீ கொடுத்துடா. அப்புறம் நான் டைமண்டு ஓகே கைஸ். பார்த்தீங்கன்னா பிளிஸார்டு பார்த்தீங்கன்னா எதுக்குனால வாங்க முடியாது கன்ஃபார்மாக. ஆட் மோர் கோஸ்ட்டு கொடுக்குறான். கோஸ்ட்டு எனக்கு ஸ்பிரிட்டுக்கு கோஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பிளிஸார்டு வாங்குவோமா கைஸ்? என்ன பண்ணலாம்? ஸோ பிளிஸார்டு வந்து ஓகே நான் ஓகேன்னு நினைக்கிறேன். பிளிஸார்டு ஸோ நான் வாங்குகிறேன். ஓகே நம்ம ஸ்கேம் பண்ணலாம் நினைக்கிறேன். ஐயோ என்ன யூஸ் பண்ணுறது? ஐயோ என்ன யார் கைஸ் இது? எல்டிஜி ப்ரோ 50யா கைஸ்? பார்த்தீங்கன்னா ஓகே சார் எல்டிஜி ப்ரோ 50 ஸ்பிரிட்டு தரேன்னா வெனமுக்கு. நான் வெனம் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆட் மோர் பாய் ஆட் மோர் ஐ வாண்ட் மோர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபீனிக்ஸும் வெனம்னு போட்டிருக்கேன். ஆனால் நான் வாங்கிடலான்னு இருக்கேன். ஓகேவா கைஸ்? எல்லாத்தையும் அவ்வளோ விஷயம் ட்ராங் நம்ம எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சு. அதான் கைஸ் நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணுறேன். எல்டிஜி இல்லை கைஸ் நம்மளை ஸ்கேம் பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ என்னன்னு பார்ப்போம். என்ன பிளிஸார்டா? ஓகே பிளிஸார்டு ஜஸ்ட்டு கிரியேஷனு வேறு என்ன ஃபீனிக்ஸு சவுண்டு கைஸ். இவ்வளோதுன்னா எனக்கு ஓகே தான் கைஸ். எனக்கு ஓகே. அப்போ வாய்ப்பு தம்பி. எனக்கு ஆட் மோர் ஆட் பண்ண சொல்லுங்க கைஸ். வேணா நல்லா ஆட் பண்ண சொல்லுங்கள். ஆட் மோர் அப்படி அனுப்பிவிட்ருக்கேன். என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஆட் மோர் தம்பி பத்தாது நாட் கோஸ்ட் ஓகேவா தம்பி? எனக்கு பத்தல மோர் கைஸ் வந்து லைட்டாக ஓடுறதுக்கு மேலே தெரியும். பட் எனக்கு வேணும் கைஸ். என்ன சொல்கிறது? நான் மித்திக்கலுக்கு ஒரு சாதாரண பிளிஸார்டு ஓவர் தான். ரப்பரா என்ன கைஸ் இது? மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வைக்க இருக்குது தாண்டிக்கிட்டு. டைமண்டு நல்லா இருக்கு தம்பி. எல்லாரும் நான் அப்படி கொடுக்க முடியும்டா. நான்சென்ஸ். எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு என்னடா இருக்குது? என்னடா நீ ப்ளீஸ் எனக்கு வந்து என்னன்றது தெரில. வெனம் வச்சுருக்கேன் லாடு. பட்டு என்னன்னு தெரில எனக்கு. நான் இருங்க சார் நான் பிளிஸார்டு என்ன பார்த்துக்கிறேன். பிளிஸார்டு ஒரு வேளை பிளிஸார்டு வந்து மித்திக்கலாக இருந்துச்சுன்னா நான் ஓகே கொடுத்துருவேன் கன்ஃபார்மாக. ஓகேவா? ஒரு வேளை பிளிஸார்டு மித்திக்கலாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னன்னு தெரில. பிளிஸார்டு அதனால் பார்த்துட்டு வருவாருங்க. ஒரு வேளை ஓகேவா சார் நான் சொல்கிறது பண்ணால் கேட்டுங்க. ஒரு வேளை பிளிஸார்டு மித்திக்கலாக இருந்துச்சுன்னா நான் ஐ எம் கோயிங் டு ஆக்சுவலி நான் வாங்கிடுங்க ஓகேவா? இவ்வளோ பிளிஸார்டு மித்திக்கலாக இருந்துச்சுன்னா. பிளிஸார்டு மித்திக்கல் இல்லைன்னா நினைக்கிறேன். தெரில. ஷேடோ கீழே பிளிஸார்டு இருக்கா என்ன? இதுக்கு மேலே கீழே வாய்ப்பு இல்லை. பிளிஸார்டு இப்படி தான் இருக்கும். மேலே தான் இருக்கும் வாய்ப்பு. பிளிஸார்டு எனக்கு தெரிஞ்சு மித்திக்கல் தான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் மித்திக்கல் கிடையாது. ஜஸ்ட்டு ஒன்று அந்த மாதிரி ஓகேவா? பெயின் நமக்கு இல்லை. பெயின்லாம் தேவையில்ல. ஸோ பெயின் இதான் போல் கொடுத்தா நான் ஸ்பிரிட்டை கொடுத்து பீட் பண்ணிக்குவேன். நான் பெயின்றது நல்ல ஃப்ரூட்டு தான். பார்ப்போம். இங்கே எவ்வளோ ஏகப்பட்ட ட்ரேடிங்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுவோம் கைஸ் நல்ல ஃப்ரூட்டா. ஓகேவா காய்ஸ்? இது என் கசின் என்னன்னு தெரில. இருங்க நான் பார்த்துறேன். இப்போ மை கசினாக இல்லை. என் கசின் இல்லை கைஸ். என் கசின் இல்லை. நோ ஹீஸ் நாட்
மை கசின் நாட் கசினா இல்லடா லாடு எனக்கு கூப்பிட்டு இருக்கான் லாடு வேணாம் கொடுத்து எனக்கு இதை கேட்குறாந்தியா ஸ்பிரிட்டா கைஸ் நான் நம்பி ட்ரேட் பண்ணுவோமா கைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் கைஸ் எனக்கு பார்த்தா இதெல்லாம் எப்படி கைஸ் இதெல்லாம் தம்பி பூ ஓப்பன் பண்ணுவேன் உனக்கு ஓகேடா அக்செப்ட் பண்ணுறேன்டா எனக்கு ஓகேடா ஐ எம் ஓகே டன் ப்ராப்ளம் கைஸ் கன்ஃபார்ம் சொல்கிறேன் கால் ஆடு குதிச்சிருக்கான் கைஸ் நான் சொல்கிறேன் கைஸ் குதிச்சிருக்கேன் பாருங்கள் குதிக்கு நான் மட்டும் பாருங்க கைஸ் நான் சொல்கிற கரெக்டாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் சொன்னா குதிச்சிருவானே பெரிய கைஸ் வந்து நம்மளை ஏமாத்துறியா கைஸ் நம்மளை ஏமாத்துறியா நானும் ஒரு வாட்டி மேங் பாத் கொடுக்குறேன்னு சொல்லி நானும் இந்த மாதிரி தான் கைஸ் ஏமாந்துட்டேன் சொன்னா எனக்கு நம்ப மாட்டேங்க கைஸ் நான் சொல்கிறேன்ல எனக்கும் ட்ரேட் லாடு வந்து ஒரு கண்ட்ரிபியூட் கைஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்டை கொடுத்து நான் ஓகே கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ லாடு ஓகேனா எனக்கு ஓகே ஓகே இப்போ நான் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு லாடு ஓகேன்னு சொல்லி நான் தெரியல ஸோ நான் வேணாம் எடுத்துட்டேன் அதுக்கு பதிலாக ஸ்பிரிட்டு ஃபீனிக்ஸ் ஸ்பிரிட்டும் வேணாம்டா ஏன்டா பதற ட்ராகன்லாம் இல்லைடா கைஸ் நான் குதிச்சா அவனு குதிச்சேன் கைஸ் அவன் என்ன அக்கௌண்ட்டுக்கு நான் ஸ்கேம் பண்ண எடுத்து 2 டைமிங் குதிச்சா கைஸ் தெரியல நான் குதிச்சு தெரியல அதனால் அது கூட எனக்கு குதிச்சா கைஸ் என்னோட தெரியல டக்கா வச்சு குதிச்சு அது கூட எனக்கு ஓஎஸ் திரும்பி நமக்கு வந்து ஸ்பின்னி ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்பின்னை பார்ப்போம் லக் ஆஃப் த ட்ரா வந்து நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில ஸோ நல்ல ஃபுட்டாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும் குவாக் கொடுத்தா நல்லா இருக்கும் கைஸ் குவாக் ஓகேவா குவாக்கு கைஸ் ரியலியா குவாக்கு எனக்கு லக்கி டே போடா குவாக்கு இப்போ எனக்கு தெரியா எதுக்கு ஓகே ஃப்ரூட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு ஒன்றுமா கைஸ் ஃப்ரூட்டி ஸ்டோர் பண்ணியாச்சு ஸோ நம்மளோட குவாக்கு என்ன இருக்குது இருங்க சொல்கிறேன் ஸோ நீ நம்மள ஒரு லெஜெண்ட்ரி நமக்கு கலெக்ஷனில் ஒரு லெஜெண்ட்ரி ஒரு மித்திக் வந்துருச்சு சூப்பர் என்ன போய்ட்டு தேவையில்ல நோ தேங்க்ஸ் சரி சார் நம்ம நான் அந்த வீடியோ எங்கேயே முடிச்சலாம்னு நினைக்கிறேன் இப்போ நான் ட்ரைனிங் பண்ண முடியாது பாய் சரி சார் ஓகே பாய் ஃப்ரம் டிடிஜி ஸோ பாய் 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 பாய்